அந்த வகையிலே இந்த ஆண்டு திருவிழா ஒரு அருளாசி நிறைந்த ஒரு திருவிழாவாக நமக்கு அமைகின்றது. இந்த நாளிலே ஆயர் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். இன்றைய திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்த அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய யாழ் மடுத்தினார் சிறிய குறுமட அதிபர் அருட்பணி செல்வரட்னம் அடிகளாருக்கு பங்கு மக்கள் சார்பாக உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து நிற்கின்றேன். இன்னமங்கள் மகிழ்விலே இணைந்து கொண்ட முல்லைத்தீவு மறைக்கோட்டை முதல்வர் அருட்பணி ராஜசிங்கம் அடிகளாருக்கு எங்களுடைய நன்றிகளும் திருநாள் வாழ்த்துக்களும். இந்நாட்களிலே எங்களுக்கு இந்த திருவிழாவை கொண்டாட ஆயத்தம் செய்ய இறைவாட்டின் ஒளியிலே மறைவுரையாற்றிய அருட்பணி ரொபின்சன், அருட்பணி நரேஷ், அருட்பணி அஜந்தன், அருட்பணி அமல் உதயம் கபூஜியின் சபை, அருட்பணி ரெனால்டு, அருட்பணி அல்வின் ஆகியவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இன்னும் குறிப்பாக அருட்தந்தை பிராங்டா திருவிழா பணியாளர் சபை குருவானவர் ஒப்புரவாக எங்கள் எல்லோரையும் இறைவனோடும் அயலவரோடும் ஒப்புரவாக எங்களை ஆயத்தம் செய்து ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு எங்களை ஆயத்தம் செய்து உதவி வெஸ்பர்தின வழிபாட்டை சிறப்பாக நடத்தி நற்கருணை ஆசிரியரை எங்களுக்கு பெற்றுத்தந்த அருட்தந்தை பிராங்டா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் பல்வேறு பொறுப்புகளை எடுத்து இந்த திருவிழா சிறப்புறாமை உதவிய மறைக்கோட்ட குருக்களுக்கும் ஏனைய குருக்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் பங்கு மகன்கள் எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் அருட்பணி ஜெயரஞ்சன், எங்களோடு இணைந்து கொண்ட அருட்பணி ஜெயதீபன், இவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் எங்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கின்ற முல்லைத்தீவு அமைந்திருக்கின்ற திரு குடும்ப கனியர் சபை அருட்சகோதரிகளுக்கும் மாங்குளம் நல்லாயன் அருட்சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் இந்த திருத்தலம் அரச வர்த்தக மானியிலே அறிவிக்கப்பட்ட ஒரு விழா, ஒரு திருத்தலம். ஆகவே அந்த வகையிலே இந்த விழாவை நாம் நல்ல நிலத்திலே கொண்டாட பலருடைய உதவி தேவையாக இருந்தது. அந்த வகையிலே இந்த ஆயத்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து நேரடியாக வந்து பார்வையிட்டு எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்ட செயலர் அரசாங்க அதிபர் உயர் திரு உமா மகேஸ்வரன் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். இன்னும் இந்த திருத்தலத்திற்கான அபிவிருத்திகளுக்கு தன்னாலான இயன்ற உதவிகளை செய்வேன் என்று அவர் உறுதி தந்திருக்கின்றார். ஆகவே அவர் நன்றியோடு இந்த வேளையிலே நினைவு கூறுகின்றோம். இன்னும் எப்பொழுதும் எங்களுக்கு உதவியாக இருக்கின்ற கரைத்துறை பெற்று பிரதேச செயலர் மதிப்புக்குரிய திருமதி மஞ்சுளா தேவி சதீசன் அவர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். அவரும் நேரடியாக வந்து பார்வையிட்டு அனைவரையும் ஒருங்கிணைத்து அரச உதவிகளை எங்களுக்கு பெற்று தந்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் எப்பொழுதும் எங்களுடைய கிராமத்திலே அக்குறையாக இருந்து இந்த திருவிழாவுக்கான பல உதவிகளை செய்த கிராம சேவையாளர்கள், அளம்பில் வடக்கு, அளம்பில் தெற்கு கிராம சேவையாளர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இன்னும் கலாச்சார உத்தியோக கருத்துறை பெற்று பிரதேச செயலகம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் பல்வேறு விதத்திலே எங்களுக்கு உதவிய RDA பொறியியலாளர் உதவியாளர்கள், இலங்கை மின்சார சபையினர், சமுத்தி உத்தியோகத்தர்கள், பயனாளிகள், எங்களுடைய நன்றிகள்.
இன்னும் குறிப்பாக எங்களுடைய அளவில் பாடசாலை ஆட்சி மகாவித்தியாலயம் அதிபர் ஆசிரியர் மாணவர்களுக்கும் ஸ்தாபனருக்கும் எங்களுடைய நன்றிகள். சிரமதான பணிகளை மேற்கொண்டு இந்த விழா சிறப்புற அமைய உதவி இருக்கின்றார்கள். இன்னும் செம்மலை மகாவித்தியாலய அதிபர் ஆசிரியர் ஸ்தாபனர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் இந்நாட்களிலே எங்களுக்கு பல அனுமதிகளையும் தந்து உதவியோடு பாதுகாப்பை பொருட்படுத்த போலீஸ் பொறுப்பதிகாரி முல்லைத்தீவு அவருடைய போலீஸ் உத்தியோகஸ்தர்கள், இராணுவ உத்தியோகஸ்தர்கள், அளவில் இராணுவத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் இந்த யாத்திரைகளுக்கான மருத்துவ உதவி செய்ய பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்ற இலங்கை செஞ்சிலுவை சங்கம், இன்னும் மாவட்ட வைத்தியசாலை சுகாதார வைத்திய அதிகாரி, அளவில் பிரதேச வைத்தியசாலை வைத்தியர் தாதியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றிகள். இன்னும் பொது சுகாதார பரிசோதகர்கள் நேரடியாக வந்து பொதுமக்களுடைய சுகாதாரத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் கருத்தில் எடுத்து பல்வேறு ஆயத்த பணிகளை மேற்கொண்டதல்லாமல் இன்றைய நாளிலும் தங்களுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பொது சுகாதார பரிசோதகர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் பிரதேச சபை முல்லைத்தீவு செயலர் திருமதி ஜெயக்குமார் ராஜயோகினி அவர்களுக்கும் பிரதேச சபையின் உப அலுவலக செயலர் அதிகாரிகள் பணியாளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இரவு பகலாக அவர்கள் ஆயத்த பணிகளையும் இந்த நேரத்திலும் பணிகளை ஏற்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இன்னும் அவரோன் நிறுவனத்தினர் மதிப்புக்குரிய திரு ஆண்டனி சார்ல்ஸ் ஜெயந்தன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். பல்வேறு உதவிகளை அவர் தாராளமாக எங்களுக்கு உதவி இருக்கின்றார். அவருக்கும் அவருடைய பணியாளர்களுக்கும் நன்றிகள். இன்னும் பக்தர்கள் யாத்திரைகள் வருவதற்கு போக்குவரத்து வசதிகளை செய்து தந்து இலங்கை போக்குவரத்து சபையினர் முல்லைத்தீவு தனியார் போக்குவரத்து சபையினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்றைய எங்களுடைய பங்கின் இளையோருக்கு எங்களுடைய நன்றிகள். இவரிடம் பல்வேறு பணிகளை அவர்கள் பொறுப்படுத்தி அழகாக செய்திருக்கின்றார்கள். இரவு பகலாக அலங்கரிப்பு வேலைகள், வர்ணம் திட்டிருந்த வேலைகள் அவர்கள் செய்து தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய விசேட நன்றிகளும் பாராட்டுகளும். இன்னும் பாடல் குழாமினருக்கும் இசை மீட்டிய திரு நெல்சன் அவர்களுக்கும் பீட பணியாளருக்கும் நன்றி. ஒளி அமைப்புகளை செய்து தந்தவர்களுக்கும் இன்னும் ஒளி அலங்கரிப்பு செய்தவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் பக்தி சபை உறுப்பினர்களுக்கும் வழிபாட்டு குழுவினருக்கும் அருப்பொருள் அறை காப்பாளர் திரு திருமதி ஞானாதிக்கம் அவர்களுக்கும் உணவு வழங்கியவர்களுக்கும் கருக்கு பனை மூத்துவாரம் நாயாரும் மக்களுக்கும் சமய சகோதரர்களுக்கும் இந்த வழிபாட்டை நேற்றும் இன்றும் நேரடி ஒளிபரப்பு செய்கின்ற நேரலைக்கு உதவியவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இறுதியாக எங்களுடைய ஆலய அருப்பணி சபையினர் இந்த திருத்தலத்தின் அபிவிருத்திக்காக அவர்கள் பாடுபட்டு உழைத்திருக்கின்றார்கள். என்னோடு இணைந்து எங்களுடைய ஒத்துழைப்பை தந்து எல்லா பணிகளையும் பொருட்படுத்தி சரியாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட பங்கு மக்கள் சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக செயலர் திரு ஆல்ஃபிரட் ஆசிரியர் அவர்களுக்கும், உப செயலாளர் திரு சதீஸ்வரன் அவர்களுக்கும், பொருளாளர் திரு வினோத் அவர்களுக்கும் நன்றிகள். ஆங்கிலத்திலே சில நன்றி உரை வழங்க அனுமதிக்கவும். Saint Anthony is known as a wonder worker. Down the history, over 1 million miracles have happened through the intercession of our patron saint.
is also the patron saint of the poor, of sailors and fishermen, of priests and travelers, and the protector and guardian of the males. St. Anthony is the patron saint of our parish. Our church feast is recognized a gazetted feast. There are so many pilgrims that come to pray to St. Anthony. As you all know, we have so many important people and organizations that have contributed to the success of the feast, and therefore it is my duty to thank them all. I am very much satisfied with the valuable services rendered by all of you. I do appreciate and remain very grateful to you all. Let me thank and appreciate in a very special manner the following dignitaries and officers: the government agent of Mullaitivu, Honorable Mr. Imam Iswaran, and additional GA Mr. Gunawala, the Divisional Secretary of Marian Thatcher Mullaitivu, Mrs. Manjula Tavi, OIC Police Mullaitivu, Secretary of Religious Sabal, the Executive Officer of Sri Lankan Red Cross, PHI officers, the coordinating officers of transportation, RD officers, the engineer of electricity board, the culture officer, GS of Alambil Division, doctor of Alambil Base Hospital, and all the invitees. May the prayers and blessing of St. Anthony remain with you and your families. And once again, thank you, one and all. அன்புக்குரியவர்களை, இந்த திருத்தலத்தின் அபிவிருத்தியை நாம் பல்வேறு விதத்திலே முன்னெடுக்கின்றோம். உங்களுடைய தேவைகளை நாங்கள் முழுமையாக முறை பூர்த்தி செய்ய முடியாவிட்டாலும் எதிர்காலத்திலே நாங்கள் பூர்த்தி செய்ய ஆவலாக இருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பை, ஆதரவையும் இந்த வேளையிலே பெற்று நிற்கின்றோம். யாத்திரிகள் தங்குவதற்கான ஒரு இடம், நாம் ஒரு மண்டபம் அமைக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. இப்பொழுது புனிதருடைய திருச்சொருவ பவனி நடைபெறும். இந்த பவனியிலே பிடப்பணியாளர்களும் அருள் சகோதரிகளும் அருள் தந்தையர்களும் தொடர்ந்து புனிதருடைய திருச்சுருவம் எடுத்து வரப்படும். அதன் பின்னர் அழைக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள். இந்த பவனி வருகிற பாதைகளிலே யாரும் நின்று தடை செய்யாதவாறு பவனி பாதைகளுக்கு அப்பால் நின்று புனிதருடைய அருளாசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
இதை நான்